பேசலாங்கய்யா. நன்றி. தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற மகத்தான இலக்கிய பணியான நாளும் ஒரு கதை என்கிற தலைப்பின் கீழ் புதுமை பித்தன் தோமுசி ரகுநாதன் அவருடைய கதைகளை இணைத்துக் கொண்டு நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு கதை என்கிற தலைப்பின் கீழ் இணைய வாயிலாக 55வது நாள் நிகழ்வில் நாம் இணைந்திருக்கிறோம் தோழமைகளே, ஆளுமைகளே. இன்றைக்கு நம்முடைய புதுமை பித்தனுடைய கதையான பித்துப்புலி என்கிற கதையை சொல்லுவதற்காக நம்முடைய ஆசிரியர் சிவகாசி கிளையினுடைய பரிமன்றத்தினுடைய பெருமைமிகு உறுப்பினர் ஆசிரியர் கற்பக வள்ளி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் பெருமைமிகு கலை இலக்கிய பெருமன்றத்தில் தன்னை உறுப்பினராக இணைத்துக் கொண்டு செயல்படுகின்ற நல்ல செயற்பாட்டாளர் திருமதி அம்மாக்கா கற்பகவள்ளி அவர்கள் இன்றைக்கு கதை சொல்ல வருமாறு தோழமையோடு அழைக்கின்ற தோழமையே வருக, கதை சொல்க. அம்மா, உங்களை பற்றி ஒரு 2 நிமிஷம் அறிமுகம், நீங்க என்ன பணி பண்றீங்க, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கதையை ஆரம்பிக்கலாம். நன்றி. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்தும் புதுமை பித்தன் சிறுகதைகள் குறித்து இருக்கக்கூடிய ஒரு நாளும் ஒரு கதை என்ற ஒரு நிகழ்வில் என்னை பேசுவதற்கு அழைத்த தோழர் முத்து அவர்களுக்கும் முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது பெயர் திருமதி க கற்பகவள்ளி, ஊர் திருவள்ளிபுத்தூர், முதுகலை தமிழ் மற்றும் முதுகலை கல்வியியல் படித்துள்ளேன். தற்பொழுது முனைவர் பட்ட பகுதி நேர முனைவர் பட்ட ஆய்வாளராக என்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றேன். அது மட்டுமல்லாது கவிதை எழுதுவதில் சில நாட்டம். ஒரு 6 புத்தகத்திற்கு கவிதை தொகுப்பு நூலில் என்னுடைய கவிதையும் இடம்பெற்றுள்ளது. என்னுடைய கவிதைகள் அனைத்தும் சேர்த்து ஒரு புத்தகமாக வெளியிட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். விரைவில் அதுவும் நிறைவேறும் என்று அதற்குரிய ஆயத்த பணியை நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய சிறப்பில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு என்ன என்றால், புதுமை பித்தன் அவர்கள் எழுதிய சிறுகதைகள் என்று பார்க்கும் பொழுது மொத்தம் 108 சிறுகதைகள் உள்ளது. அதிலும் புதுமை பித்தன் மிகவும் நவீனமான சிந்தனை உடையவர் என்பதால் தான் அவரை நவீன சிறுகதையின் முன்னோடி என்று கூட நாம் கூறுவோம். அப்படிப்பட்ட சிறுகதைகளில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்ன என்றால், காதல் கதை தொகுப்பில் இடம்பெறக்கூடிய ஒன்றுதான். அது என்ன என்றால், அதனுடைய தலைப்பு பித்துக்குளி. ஒரு ஆண் மகனினுடைய காதல் சார்ந்த ஒரு உணர்வு பூர்வமான சிந்தனை இந்த கதையில் இடம்பெற்றுள்ளது என்றுதான் கூற வேண்டும். புதுமை பித்தனுடைய கதைகளில் பெரும்பான்மை எப்படி இருக்கும் என்றால், வாழ்வியல் சார்ந்த தாக்கம் அதிகமாக காணப்படும். ஒவ்வொரு சிறுகதைகளிலும் ஏதோ ஒரு வாழ்வியல் சிந்தனையில் தனி மனிதனுடைய உணர்வுகள் அங்கு பதிவிடப்பட்டிருக்கும் என்பது அனைத்து கதைகளையும் நாம் படிக்கும் போது நமக்கு நன்றாகவே புரிய வரும். அப்படி இருக்கக்கூடியதில் இன்று நாம் பார்க்க இருப்பது பித்துக்குளி என்று ஒரு சிறுகதை. இதனுடைய கதை நாயகன் என்று பார்த்தோமேயானால் அவர் 2வது பட்சமாக தான் காண்பிக்கப்படுகிறார். அவர் பெயர் மார்த்தாண்டம். முதன்மையான தலைமை யார் என்றால் வள்ளிய தம்பிரான் என்ற ஒரு பழைய அரச வம்சத்தை சார்ந்த ஒருவர். அவர் தன்னுடைய அரச வம்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து செல்வ வளங்களையுமே இழந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல். இவர் எந்த பகுதியில் இருக்கிறார் என்றால், மாவேலி கரை அதன் அருகில் இருக்கக்கூடிய வடசேரி என்ற பகுதி. இதுதான் இவர் வாழ்ந்திருக்கக்கூடிய பகுதி. இந்த மாவேலி கரை பகுதியினுடைய அறிமுகம் தான் இந்த கதையினுடைய தொடக்கமாக இருக்கும். எப்படி என்றால், மாவேலி கரை பகுதி ஒரு இயற்கை சூழல் மிகுந்த பகுதி. அது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியோடு சேர்ந்து அந்த இயற்கை சூழலே மிகவும் ரம்மியமாக இருக்கும். பார்க்கக்கூடியவர்களுக்கு மன மகிழ்ச்சி கொடுக்கும். ஒரு வாலிபன் அந்த பகுதிக்கு வந்தான் என்றால் காதல் சார்ந்த ஒரு உணர்வு, அந்த உணர்வு அவனுக்கு கிடைக்கும். அதே இது ஒரு கவிஞன் அந்த பகுதிக்கு வந்தான் என்றால் கவிதை எழுதுவதற்குரிய யதார்த்தமான ஒரு சூழல் மிகுந்திருக்கும். அவனுடைய கனவு கற்பனை அனைத்தும் விரிந்து செல்லக்கூடிய வகையில் இருக்கும். இதே இது முதியவர்கள் அந்த பகுதிக்கு வந்தார்கள் என்றால் மிகவும் நிம்மதி கொடுக்கக்கூடிய ஒரு ரம்மியமான சூழல் மிகுந்த பகுதிதான் மாவேலி கரைப்பகுதி. இதன் அருகில் காயல் பகுதி, காயல் மலர், காயல்
காயல் பகுதி என்று ஒன்று. அங்கு கமுகு மரங்கள் மிகுந்திருக்கும் மற்றும் மிளகு கொடி இது அனைத்தும் படர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு இயற்கை சூழல் மிகுந்து இருக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர் தான் இந்த வள்ளிய தம்பிரான் என்பவர். அவருடைய மகள் சகுந்தலா. சகுந்தலா என்பவள் மிகுந்த பேரழகி. சாகுந்தலை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவள் எப்படிப்பட்ட பேரழகியாக இருந்தார்களோ அதே அளவிற்கு இவளுடைய அழகுத்தன்மை அனைத்தும் சிறப்பான முறையில் கூறப்பட்டிருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சகுந்தலா அந்த பெண்ணிற்கு மார்த்தாண்டவன் என்ற ஒரு வாலிபன் மீது விருப்பம் இருக்கும். ஆனால் இந்த நிகழ்வு தந்தையாகிய வள்ளிய தம்பிரான் என்பவருக்கு தெரிய வருவதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் மார்த்தாண்டன் என்பவர் வள்ளிய தம்பிரான் இருக்கக்கூடிய அந்த பகுதியில், வள்ளிய தம்பிரானுக்கு உரிய பகுதியில் ஒரு சிறு பகுதியில் வாழக்கூடிய ஒரு இளைஞன். அவனுடைய தொழில் என்ன என்றால் விவசாயம் பார்ப்பது மற்றும் ஓவியம், ஓலைச்சுவடிகள், ஓவியம் இது மாதிரியான சூழல்களில் மட்டும்தான் அவனுடைய வாழ்க்கை என்பது நடந்து கொண்டே இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் மீது இந்த சகுந்தலையிற்கு விருப்பம் இருக்கும். இவர்களுடைய விருப்பம் என்ன என்பது தந்தைக்கு தெரியாது. ஆனால் தந்தை என்ன முடிவு செய்திருப்பார் என்றால், சகுந்தலாவை பழைய அரச வம்சத்தினுடைய ஒரு அரச குடும்பத்திற்கு திருமணம் செய்து வைத்தால் தாம் இழந்த அனைத்து லட்சியங்களையுமே மீட்டு பெற முடியும் என்ற ஒரு எண்ணத்தில் சகுந்தலையை அந்த பழைய அரச வம்சத்து ஒரு ஆண்மகனுக்கு திருமணம் செய்வதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்திருப்பார். சகுந்தலா பற்றிய முழு விவரமும் அவருக்கு தெரியாது. திருமணத்திற்கு முதல் நாள் தந்தை மகளினுடைய திருமணத்திற்குரிய அனைத்து ஆயத்த வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் மகளோ தன்னுடைய காதலனான மார்த்தாண்டனை பார்ப்பதற்காக முதல் நாள், திருமணத்திற்கு முதல் நாள் இரவில் வீட்டிலிருந்து புறப்படுகிறார். மார்த்தாண்டன் என்பவனுடைய மனம் எப்படி இருக்கிறது என்றால், தன்னை விட்டு தன்னுடைய காதலி பிரிந்து இன்னொருவனுடைய மனைவியாக செல்லப் போகிறாள் என்பதால் அவனுடைய வாழ்க்கையே முழுவதும் இருண்டு விட்ட மாதிரியான ஒரு சூழலில் அவனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறான். இருட்டு வேளை. இவள் அந்த இரவு நேர பகுதியில், அந்த மார்த்தாண்ட பகுதியில் அந்த இரவு நேரத்தில் வீட்டிற்கு தெரியாமல் மார்த்தாண்டனை பார்ப்பதற்காக அந்த மழை சாரல் விழுகக்கூடிய அந்த இரவு நேரத்திலும் இவர் மார்த்தாண்டனுடைய வீட்டிற்கு வந்து விடுகிறார். அப்படி வரும் பொழுது மார்த்தாண்டனுடைய வீடு முழுமையும் இருண்டு போய் உள்ளது. வீட்டிற்குள் வந்தவுடனே வீட்டிற்கு வெளிச்சம் கொடுப்பது மாதிரி விளக்கை ஏற்றி ஒளியேற்றி வைக்கிறாள். உறைந்து போய் இருக்கக்கூடிய அந்த மார்த்தாண்டனுக்கு உயிர் அப்பொழுதுதான் வந்த மாதிரியான ஒரு நிலை. அவனுடைய உடல் இன்னும் உற்சாகம் பெறுவதற்காக பாலை காய்த்து மார்த்தாண்டனுக்கு பருக கொடுக்கிறாள். அவனும் அந்த சகுந்தலா கொண்டு வந்த பாலை ஒரு குழந்தை எப்படி அருந்துமோ அதே மாதிரியான ஒரு உணர்வில் தான் அவன் அருந்துகிறான். அருந்தி இருவருக்கும் எந்த ஒரு வார்த்தையும் பேசுவதற்கு அங்கு இடமே இல்லை. ஏனென்றால் இருவருமே பிரிந்து சென்று விடுவார்களோ என்ற ஒரே ஒரு பயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல். சகுந்தலா என்பது அவனுடைய மனம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. சகுந்தலா, என்னுடைய சகுந்தலா தன்னை விட்டு பிரிந்து போய்விடுவாளோ என்ற ஒரு எண்ணத்தில் அவள் தன்னுடனேயே இருக்க வேண்டும் என்று கருதி அவளை நினைத்து கொண்டே, நீ என்னுடைய சகுந்தலா, என்னை விட்டு நீங்கி விடக்கூடாது என்ற மாதிரியான ஒரு வார்த்தைகள் தான் அந்த கதையில் பேசப்பட்டுள்ளது. சகுந்தலா, என்னுடைய சகுந்தலா தன்னை விட்டு பிரிந்து போய்விடுவாள், தன்னுடன் இருக்கும் போதே அவள் உயிர் பிரிந்து போகட்டும் என்று நினைத்து அவளது கூந்தலை கொண்டே அவளது உயிரை பிரித்து விடக்கூடிய ஒரு எண்ணம் தான் அவனுடைய மனதில் முழுமையாக இருக்கிறது. அவளை இறுக பிடித்து கடைசி அணைப்பிலேயே அனைத்தும் அஸ்தமமாயிற்று என்றுதான் அந்த கதையில் இடம்பெற்றுள்ளது. இதனுடைய மார்த்தாண்டனுடைய அதீத காதல் அவனையே பித்து பிடித்து
வைக்கக்கூடிய ஒரு சூழலாக மாறுகிறது. அவன் மனதில் காதலின் வெறி அதிகமாகி ஐக்கிய வெறியாக மாறிவிடுகிறது. உயிர் இருந்தால்தானே அவளை விட்டு நீங்குவாள். உயிர் இருந்தால்தானே அவனை விட்டு அவள் நீங்குவாள். அவள் அவனை விட்டு இரவு முழுவதும் நீங்கவேயில்லை. ஏனெனில் அவள் உடலில் உயிர் இருந்தால்தானே அவனை விட்டு அவள் நீங்குவாள். அவனுடன் இருக்கும் பொழுதே சகுந்தலையினுடைய உயிரானது பிரிக்கப்படுகிறது. அன்று இரவு முழுவதும் அந்த கதையில் இடம்பெறக்கூடிய அந்த முக்கியமான வார்த்தை என்ன என்றால், அன்று இரவு அவள் நீங்கவே இல்லை. உயிர் இருந்தால்தானே அவள் நீங்க முடியும். எப்படி அவனை விட்டு அவள் நீங்குவாள்? உயிர் இல்லை என்பதுதான் அந்த கதையினுடைய இறுதியாக முடிந்திருக்கும். ஆக ஒரு உணர்வு பூர்வமான காதல் எப்படி இருக்கும்? தன்னுடைய உயிராக நினைக்கக்கூடிய ஒரு பெண் தன்னை விட்டு பிரிந்து போவாள் என்ற நிலை வரும் பொழுது அவள் தன்னுடனேயே இருக்க வேண்டும் என்று கருதி அவளை தனக்கு உரியவளாகவே மாற்றி தன்னுடன் மட்டுமே இருக்குமாறு அவளுடைய உயிர் பிரிந்து செல்லட்டும் என்ற ஒரு காதலின் வெறிதான் இந்த கதையிலிருந்து இடம்பெறக்கூடியதாக அமைந்துள்ளது. இங்கு இயற்கை எழிலும் காட்டப்படுகிறது. ஒரு காதலின் அதீத அன்பு அவர்களை கொலை செய்யவும் தூண்டும் என்ற ஒரு கருத்து இந்த கதையில் இடம்பெறுவதாக அமைந்துள்ளது. நன்றி ஐயா. நன்றிம்மா. பிழை இருந்தால் பொறுத்தருள்க. ரொம்ப மகிழ்ச்சி, நல்லா இருந்தது. கதையை சிரிச்சுட்டே, அதாவது சிரிச்ச முகத்தோடே அந்த கதையை சொன்னீங்க. எப்படி சொல்றது, அந்த முன்னாடிலாம் நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது தொலைக்காட்சியில செய்தி வாசிப்பாங்க. செய்தி வாசிக்கும்போது அந்த அந்த கேமரா வியூ எப்படி இருக்குன்னா பாதி தான் இருக்கும். அந்த பாதியில பாத்தீங்கன்னா முகம் சிரிச்சுட்டே அந்த செய்தி வாசிப்பாங்க. அதாவது செய்தி என்ன சொல்றான்னு எங்களுக்கு புரியாது, அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி. அதை அப்படியே பார்க்கிற அந்த அனுபவம் மாதிரி நல்ல கதையை நிறுத்தி நிதானமாக தெளிவாக சொன்னீர்கள். அதான் முக்கியம். தெளிவான கதை சொல்றது கட 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 கடன்னு சொல்றது கிடையாது. கதையை நிறுத்தி, அதான் சொன்னாங்க. எனக்கு சின்ன பிள்ளையில ஒரு 5வது 4வது படிக்கும்போது எங்க வீட்டுல பிளாக் அண்ட் ஒயிட் டிவி எல்லாம் அப்பயே கிடையாது. எங்க வீடு அப்பயே கூரை வீடு தான். எங்க வீதியில ஒரே ஒரு வீட்டுல தான் டிவி இருக்கும். வெள்ளிக்கிழமை ஆனிச்சுன்னா அவங்க வீட்டுல ஒரு பெரிய கூட்டமே இருக்கும். அவங்க தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆயிரும். ஆனா அந்த அளவுக்கு அப்படி போய் பார்க்கிறது, செய்தி பார்க்கிறது ரொம்ப மகிழ்ச்சி, நல்லா இருந்தது. பார்ப்போம் இன்னைக்கு பின்னூட்டம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா அந்த கதை பின்னூட்டத்தால் பெருமை சேர்க்கிற கதையாக இருக்கக்கூடிய கதை. பார்ப்போம். வழக்கம் போல் பின்னூட்டத்தை, ஏன்னா அம்மா நிறைவா சொல்லியிருக்காங்க, ரொம்ப வெறித்தனமா காதலிச்சா கொலையும் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், என்னன்னு பார்ப்போம். கணேசன் சாத்தூர் சிங்கக்குட்டி அவர்களே தொடங்கி வைங்க. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று கதை பித்துக்குழி. இந்த பித்துக்குழி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த கதையை கற்பவள்ளி ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. சின்ன கதை தான். அந்த காதல் கதை என்று சொல்லும்போது, அந்த காதலில் ஒருவன் தீவிரமாக இறங்கிவிட்டால் என்று அது பித்து பிடிச்சது போல நிலைமைக்கு மாறிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொண்டு போறாங்க இந்த கதைய. இந்த கதையினுடைய அந்த இயற்கை காட்சிகளை வர்ணிப்பதாக இருக்கட்டும், அந்த பெண்ணை பத்தி சொல்றதா இருக்கட்டும், அந்த சகுந்தலை காளிதாசன் சகுந்தலைன்னு சொல்ற மாதிரி அதுக்கு அந்த சகுந்தலைக்கு ஈடாக அவள் இருக்கின்றாள். அந்த குயில் வாழக்கூடிய அந்த பிரதேசத்தில் வாழ்ந்தாலும் அதை ஒரு குயில் போன்ற அழகான குரலை உடைய பெண்மணியாக இருக்கின்றாள். அப்படியே சொல்லிட்டு இருக்கேன். அந்த கதையை பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இவர் நம்ம இப்போ புதுமைப்பித்தன் இந்த கதையை என்ன காரணத்துக்காக சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, காதல் தான். இதை மெயினா காதலுங்கிற தொகுப்புல இருந்து தான் பண்ணியிருக்காங்க. அந்த இயற்கை எழில பார்த்தீங்கன்னா, அந்த மாவேலிக்கரையினுடைய இயற்கை எழில சொல்றது போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காங்க. அன்னை அன்னை தன் எழில்களை எல்லாம் அந்த மேற்கு மலை மறைவிலே கொட்டி குதூகலித்து விளையாடுகிறாள். அதாவது இயற்கை எண்ணெய் அந்த மாதிரி விளையாடி கொண்டிருக்கிறார். அது வாலிபனாக இருந்தால் அவனிடத்தில் காதல் குடியேறிவிடும்.
கவிஞனாக இருந்தால் கற்பனை ஊறும், கனவு தோன்றும். அதே இதுல அறிவியல் முதியவனாக இருந்தால் அந்த இடங்களில் போய் அமைதி, சாந்தி தோன்றும் அப்படின்னு சொல்லி அந்த 3 வியூவ பிரிச்சு வச்சிருக்காங்க. அதே மாரி அந்த மரங்கள் வளர்ந்திருக்கிறது வந்து நம்ம நெறைய இடத்துல பார்த்திருப்போம். அந்த மிளகு கொடி வந்து அந்த மரங்களை எல்லாம் சுத்தி இருக்கும். அந்த மிளகு கொடி வந்து அந்த கமுக மரங்களை குலைந்து தழுவின காதற் கொடிகள் மிளகுதான். அந்த மிளகு கொடி உள்ளத்தையும் உடலையும் ரகசியமற்று அர்ப்பணம் செய்யும் கங்கையின் களங்கமற்ற ரகசியமற்றுன்னு பாருங்க. எதுவுமே அந்த அதாவது அந்த மரத்த தழுவிக்கிட்டு இருக்கிறதுக்கு கூட ஒரு ரகசியமே கிடையாது. அது வெளிப்படையாக தன்னுடைய காதல் இப்படித்தான் அப்படின்னு சொல்ற மாரி அந்த இத சொல்லியிருக்காரு. ரகசியமே கிடையாது. அர்ப்பணம் செய்யும் கங்கையின் களங்கமற்ற அன்பு மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த இது இப்படியே போயிட்டு இருக்கும்போது என்னன்னா, இந்த மார்த்தாண்டன் இருக்கிறானே, மார்த்தாண்டன் வந்து ஏற்கனவே அவள வந்து சகுந்தலை ஒரு காதலியா தான் இருக்கிறா. ஆனா, அந்த சகுந்தலைக்கு இன்னொரு இடத்தில் வந்து கல்யாணம் முடிக்கக்கூடிய நிலைமை வரும்போது, அப்போ வந்து அவன் யோசிக்கிறான். அடடா! கல்யாணம் முடிச்சான்னா, அவ வந்து நம்ம விட்டு பிரிஞ்சு போயிருவாளே! அப்படின்னு சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கும்போதே, அவள் வருவதாக, அவளோடு இருப்பதாக, அவளுடைய கூந்தலை பார்த்து மயங்குவதாக, அப்புறம் அவள் வந்து இவன வந்து அ ஆறத் தழுவி சந்தோஷமா இருப்பதாக, இப்படியே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ வந்து நினைச்சுக்கிட்டு இருந்தா கூட, அவன் என்ன சொல்றான், "அவ வந்து பிரிஞ்சே போமாட்டா. என்னைய விட்டு போறதுக்கே வழியே கிடையாது. ஏன்னா, அவளுக்கு உயிர் இல்ல. எனக்கு கிடையாது." அப்படின்னு சொல்றான். அந்த வரி தான் கொஞ்சம் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் சரியா புலப்படாம இருக்குது. ஒருவேளை இது வந்து உண்மையிலே கனவா தான் போச்சா? இல்ல அவன் ஒரு பித்துக்குளி, அதாவது பித்துக்கொள்ளி, வித்துக்கொளி அப்படின்னு சொல்ற மாரி, அவனிடத்தில் பித்துத்தன்மை, அதாவது பைத்தியக்காரத்தன்மை நிறைந்திருக்கிறது. ஒரு சின்ன பிள்ளைத்தனமான ஒரு எண்ணங்கள் அவனிடத்தில் இருக்கின்றது. அதனால அவன் இப்படி யோசிச்சு, அப்படி ஒரு நம்ம காதலி வந்த மாரியும், அவளோ அவளோட அந்த இரவை கழித்த மாரி அவன் நினைத்துக்கிட்டு இருக்கிறான்னு தோணுது. அப்போ அவர் உயிரோடு இருந்தால் தானே வந்து என்னைய விட்டு போறா அப்படின்னு சொல்றான். கடைசியில வந்து முடிக்கும் போகும்போது அப்படித்தான் அந்த கதைய முடிக்கிறாரு புதுமைப்பித்தன் அவர்கள். அந்த 2 துளிகள் என்னென்ன அந்த 2 துளிகள் அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து அந்த தென்னை மர கீற்றில இருந்து 2 துளிகள் விழுந்தது அப்படின்னு சொல்றாரு. அதே மாரி அவருடைய கண்களில் இருந்து அந்த 2 துளி அ கண்ணீர் விழுந்தது அப்படிங்கிறாங்க. அப்ப அவள் எப்படி விலகுவாள்? உயிர் இருந்தால் தானே அப்படின்னு சொல்றாரு. அன்று இரவு அவள் விலகவில்லை. அப்ப இவனுக்கு விலகாம இருக்கிறதுனால, அந்த காதலனுடைய ஐக்கியம் வந்து அங்க சேர்ந்து அது வெறியாக மாறி அவ இருக்கிற மாரி இருக்கான். ஆனா அவன் என்ன நினைச்சுக்கிறான், அவ எப்படியும் என்னை விட்டு நீங்கவே மாட்டா. அவள் அன்று நீங்கவில்லை. அவள் உயிர் இருந்தால் தானே நீங்க போறா. உயிரோடு கலந்து விட்டாள். அதாவது காதலர்கள் வந்து ஒன்றோட ஒன்று ரொம்ப பரிச்சயப்பட்டு காதலில் மூழ்கி விட்டால், உயிரைப் பத்தி நினைப்பதில்ல, மனசைப் பத்தி நினைப்பதில்ல. 2 கலந்து விடுவார்கள். அதைத்தான் உயிர் இருந்தால் தானே அப்படின்னு சொல்றாரா என்னன்னு கொஞ்சம் இந்த இந்த வரி கொஞ்சம் புலப்படாம தான் இருக்குது. ஆனா உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல கதை தான். அத கொஞ்சம் ஆ வாசகர்களை குழப்பி இந்த கதைய குடுத்திருக்காரு. எனக்குமே இந்த கதையினுடைய சின்ன கதை தான். அத படிச்சா கூட இன்னும் ஒரு சில இது வந்து புரியாம தான் இருந்துச்சு. மற்றபடி கற்பூவள்ளி ரொம்ப சிறப்பா சொன்னாங்க இந்த கதைய. வாழ்க வளமுடன். வணக்கம். வாழ்த்துக்கள். கஸ்தூராருக்கு வாழ்த்துக்கள். குழப்பமா இருந்துச்சுன்னு கதையை திருப்பி திருப்பி எல்லாரும் ஒரு குழப்பிக்கிட்டு இருக்கோம். நன்றி. அடுத்து ஐயா பணித்துறை பாலசுப்ரமணியம் ஐயா. பணித்துறை பாலசுப்ரமணியன் ஐயா. ஐயா வணக்கம் 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 வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அருமையா சொன்னாங்க தோழர். நல்ல கதை. 3 பக்கங்கள் என்றாலும் காதலினுடைய மகத்துவத்தை சொல்லக்கூடிய மிக அற்புதமான ஒரு கதையா தான் இந்த சிறுகதையை புதுமைப்பித்தன் அவர்கள் படைத்திருக்காங்க. இதுல பித்துக்குடி அப்படிங்கிற அந்த தலைப்பு ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒண்ணு. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு மருத்துவத்தை கேட்டேன், பித்துக்குடினா என்ன, அது எந்த நிலை அப்படின்னு சாயந்தரம் கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, பைத்தியத்துக்கு முந்திய நிலை, முழுமையான பைத்தியமா மாறுவதற்கு முந்திய நிலை வந்து அந்த பித்துக்குடி அப்படிங்கிறது மாதிரி. ஏதாவது ஒன்றில் ஏற்பட்ட அதீதமான ஒரு பற்று, அதன் காரணமாக மிக அதிகமான ஒரு பற்று, அதனால ஏற்படக்கூடிய ஒரு மனநிலை, அதுதான் பித்துக்குடி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நாம ஏற்கனவே முன்னாடி ஒரு பாடகர் ஒருத்தர் உண்டு, பித்துக்குடி முருகதாஸ் அப்படின்னு ஒரு பாடகர் உண்டு. இறைவன் மீது கொண்டிருந்த அதீதமான ஒரு பற்று, அதை தான் பித்துக்குழி அப்படின்னா, அவரும் பித்துக்குழி முருகதாஸ் என்று நம்மலாம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு, எல்லாருக்குமே தெரிஞ்சவர் தான். மிக அற்புதமான ஒரு பாடகர்.
அதனால அதான் அந்த மருத்துவர் சொன்னார். அதனாலதான் அவர் பித்துக்குழி. ஏன்னா ஒன்றின் மீது ஏற்பட்ட மிக அதிகமான ஒரு பற்று. இன்னொன்னு பைத்தியமாகிற நிலைக்கு முந்திய நிலை, அதுதான் பித்துக்குழி தனம் அப்படிங்கிற மாதிரி. இப்ப இந்த சிறுகதை ரொம்ப ரொம்ப அற்புதமான சிறுகதை. 3 பக்கங்கள்னா கூட முதல்ல இயற்கையை பற்றி ஏன் சொல்லணும்? ஏன்னா இயற்கை அதன் அந்தந்த பருவத்துல என்னென்ன தோற்றத்தை தரணுமோ அதை இயற்கை கட்டாயம் தருது. அந்த இயற்கையிலிருந்து தோன்றிய மனிதர்கள் அல்லது எல்லா உயிர்களுக்கும் அந்த தன்மை அந்தந்த வயதுல வரத்தான் செய்யும். அப்படித்தான் இந்த சகுந்தலைக்கும் மார்த்தாண்டன் என்ற அந்த ஆடவனுக்கும் இடையே அற்புதமான ஒரு காதல் உருவாகுது. என்ன தடையா இருக்கு அப்படின்னா, இயற்கையில எந்த தடையும் இல்லை. ஆனா மனிதர்கள் என்ன பண்றாங்க, இந்த அரச வம்சத்தை சார்ந்த, அவன் அரச வம்சம் கூட இல்லை, அரச வம்சத்தின் வழிவந்த அந்த என்ன சொல்ல டாம்பிகத்தோடு வாழக்கூடிய ஒரு பரம்பரை அது. அதுல பிறந்த பெண்ணை வசதியானவர்களுக்கு தான் கொடுப்பாங்க. இந்த மார்த்தாண்டன்கிறவன் ஓலைச்சுவடி வைத்து கொண்டு அலையிறான், அல்லது விவசாயம் பண்றான், சாதாரண மனிதனா தான் காண்றாரு. அந்த ஊர் பேர் கூட வடசேரி அப்படின்லாம் அந்த ஊர் பேரை வைக்கிறாரு. அப்போ மிக மிக சாதாரணமான ஒரு மனிதனாக தான் அந்த மார்த்தாண்டன் என்பவன் இருக்கான். ஆனா அந்த மார்த்தாண்டனுக்கு சகுந்தலை மேல அவ்வளவு பற்று, சகுந்தலைக்கும் மார்த்தாண்டன் மேல அவ்வளவு இது என்ன அப்படின்னா காதல் வெறின்ற. வெறின்னு சொல்லும்போது 2 வகையான காம வெறி இல்லை இங்க, காதலின் வெறி, ஐக்கியமாக வெறி. ஏன் ஐக்கியம் அப்படிங்கிற சொல்ல அவர் போட்டிருப்பாரு அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா, இறுதியாக அவர்கள் சந்திக்கக்கூடிய சந்திப்பு. ஆனாலும் கூட அங்க வேறு எந்த விதமான தவறுதலும் தவறான ஒரு நிகழ்வும் அங்க நடக்கல. அப்ப இது மோக வெறி அப்படின்னு சொல்ல முடியாது. இது காதலின் வெறி தான். காம வெறி நிச்சயமா இல்லை இந்த இரண்டு பேருக்குள்ள. அதனாலதான் அந்த சகுந்தலைக்கு சகுந்தலைங்கிற ஒரு மிகப்பெரிய காப்பியத்தினுடைய தலைவனுடைய பெயரை வைத்திருப்பாரோ என்று கூட நினைக்க தோணுது. இன்னொன்னு நான் யோசிச்சு பார்த்தேன், மார்த்தாண்டன் அப்படிங்கிற வீரமார்த்தாண்டன் அப்படின்லாம் மன்னர் பரம்பரைக்கு தான் அந்த பேர் வைப்பாங்க. இங்க மார்த்தாண்டன் பேர் வச்சிருந்தாலும் கூட அவன் மன்னர் பரம்பரை இல்லை, அவன் மிக சாதாரணமானவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொண்டு வராங்க. அதனால அவனை புறக்கணிப்பது போல ஒரு நிலை. ஆனா இது அந்த ஆண்ட பரம்பரை, அந்த அரச பரம்பரைக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரியான அந்த நிலைப்பாட்டை புதுமை பித்தன் அவர்கள் எந்த சூழ்நிலையும் அதுல காமிக்கவே இல்லை. இவர்கள் இருவரும் பழகுறாங்க. ஆனா அடுத்த நாள் திருமணம், கணவன் வீட்டுக்கு போயிடுவாங்க இந்த சகுந்தலை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பைத்தியமான நிலைக்கு முந்திய நிலை பித்துக்குழி. இவள் மீது கொண்ட அதீதமான ஒரு பாசத்தின் காரணமாக கூந்தல், ஏன்னா அவ வசதியான வீட்டு பேர், நல்ல நீளமான கூந்தலையே கழுத்தில் போட்டு முறுக்கி கொள்றான். கொன்னதன் பிறகு அவன் நிச்சயமா என்ன ஆயிருப்பான் அப்படின்னா, பைத்தியமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு கல்லடிப்பட்டு தான் அவன் இறந்து கூட போயிருக்கலாம். ஆனா அந்த நிலைப்பாட்டை எல்லாம் அவர் சொல்லவே இல்லை. அதனால இது காதலின் வெறியே தவிர காமத்தின் வெறி அல்ல என்பதை நன்றாகவே புரிய வைக்கிறாரு. உண்மையான காதலுக்கு எங்குமே மதிப்பு இல்லை அப்படிங்கிறதை நமக்கு புரிய வைக்கிறாரு. மிக அற்புதமான கதை. 3 பக்கங்கள் என்றாலும் இந்த கதையில சொல்லக்கூடிய செய்திகள் அனைத்தும் மிக புதுமையானது, அற்புதமானது. மறைமுகமா சில எதை சொல்றத பார்த்தோம்னா, பித்துக்குழிங்கிறது பைத்தியத்துக்கு முந்திய நிலை. இவள் இறந்த பிறகு நிச்சயமாக அந்த மார்த்தாண்டன் பைத்தியமாக மாறியிருப்பான். ஊராரிடம் கல்லடி கூட பட்டிருக்கலாம். கல்லடி பட்டு அவன் இறந்து போயிருப்பான். அவன் கொன்னுட்டோங்கிற அந்த மன வருத்தத்துல நிச்சயமா பைத்தியமா மாறியிருப்பான் என்று நம்ம எல்லாம் சிந்திக்க வைப்பது போல ஒரு அதீத இறக்கம் உருவாக்கக்கூடிய அளவுக்கு இந்த சிறுகதை அமைந்திருக்கு. அற்புதமான ஒரு காதல் கதை. வாய்ப்புக்கு நன்றி ஐயா. நன்றி. முதல்ல ஐயா பணித்துளி பாலசுப்ரமணியனுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். காரணம், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்துகிற இந்த நிகழ்வில் ஒரு பின்னூட்டம் சொல்வதற்காக ஒரு சொல்லாடலை, அதற்கான பொருள் எல்லோருக்கும் மேம்போக்காக தெரிந்திருந்தாலும் ஒரு அறிவியல் பூர்வமாக ஒரு மருத்துவரிடம் அணுகி இதற்கு பொருள் இதுதானா என்று கேட்டு உணர்ந்து அதன் பிறகு பதிவு செய்கிற அந்த அறிவார்ந்த ஆளுமையை இந்த மன்றம் பாராட்டுகிறது. உங்களுடைய பின்னூட்டத்தால் இந்த மன்றம் மேலும் சிறப்புறுகிறது என்றே நாம் பார்க்கிறோம். அதற்காகவே தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் உங்களை வாழ்த்துகிறது. அடுத்ததாக பேராசிரியர் முனைவர் மகாராஜன் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. கதையை சகோதரி அழகா எடுத்துரைச்சாங்க. அதே மாதிரி ஐயா பணித்துளி பாலசுப்ரமணியாவும் கதையுடைய சாராம்சத்தை பல்வேறு கோணத்திலயும் நமக்கு விவரிச்சாங்க.
இருவருக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கிறேன். அதே மாதிரி இந்த கதையில பாத்தீங்கன்னா ஆஹ் அவனது கரங்கள் இருபுறாக பிளந்து கிடந்த சிகையை அவள் கழுத்தில் சுட்டுகின்றன, இருக்குகின்றன அப்படின்னு வருது. அதே மாதிரி அடுப்புல வந்து பால் காய்ச்சாங்க, அததான் அவனுக்கு கொடுக்காங்க. அதுக்கப்புறம் அவன் மௌன நிலைக்கு தான் அடையுதான். ஆனா இந்த கதையில திருப்பத்துல பாத்தீங்கன்னா வந்து சந்திக்க வந்து அந்த கதாபாத்திரத்தை சந்திக்க வரா. அந்த அந்த கதாபாத்திரம் பெண் கதாபாத்திரம். ஆனா இந்த நிலையில 2 பேரும் சேர்ந்து கூட வாழ்ந்திருக்கலாம். ஆனா வாழல. அவ சாவக்கூடிய அவசியம் கூட இருக்காது. ஆனாலும் இந்த கதையை பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல அவனுக்கு வந்து திருமணம் தயாரான நிலையில மனநோயாளியா பாதிக்கப்பட்டிருப்பா அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுது. ஏன்னா சந்திக்க வரையில மீண்டும் 2 பேரும் சேர்ந்து கூட வாழ்ந்திருக்கலாமே அப்படிங்கிற கருத்து என்னுடைய கருத்து. மனநோயாளியா பாதிக்கப்பட்டிருப்பா, அந்த நிலையில தான் அவளும் வாரா போல அப்படிங்கிற மாதிரிதான் அந்த கதையில என்னால பார்க்க முடியுது. சகோதரி அழகாவே இந்த கதையை எடுத்துட்டாங்க. நன்றிங்க. நன்றி. நன்றி தோழமையே. அரசல்வியம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கதை சொல்லி எப்பவும் அம்மா உங்க குரல் மீது ஒரு கண்ணு, எனக்கு அருமையான குரல், நல்லா சொன்னீங்கம்மா. சின்ன கதை தான், ஆனா அழகா சொன்னீங்க. கதைய கடைசி வரைக்கும் நல்லா கொண்டு வந்து முடிச்சீங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்து இந்த கதையில நான் சொல்ல வந்ததெல்லாம் பனித்துளி பாலசுப்ரமணியன் சொல்லிட்டாங்க. என்னடா நம்ம எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணி வச்சிருந்தா சொல்லிட்டாங்க. இருந்தாலும் 1 2 அந்த காதல வந்து கமுக மரங்களை குழைந்து தழுவின காதற் கொடிகள், மிளகுந்த சகுந்தலை, இந்த வரிகளும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கதையில பித்துக்குளிங்கிறதுக்கு அவர் சொன்ன உதாரணம் சரியானது. ஆனா அந்த முடிவு என்பது அவர் சொல்ற மாதிரி இருந்தாலும் இவன் சந்திக்க வரும்போது அந்த இத அவர் ஏன் அப்படி முடிச்சாருன்னு தெரியல. உண்மையான அன்புனா ஒண்ணு வாழ வச்சு பார்க்கணும், தான் ஒதுங்கி நின்று அவளை வாழ வைத்து பார்க்கணும். இல்ல ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அதுன்னா வாழ்ந்து காட்டணும். ஆனா அவர் ஐயா சொன்ன மாதிரி பேரு பாருங்க, மார்த்தாண்டவர்மன் ராஜா பேரு, ஆனா இருக்கிறது சேரின்ற ஒரு வார்த்தை வருது அந்த ஊர் பேரு. அப்போ இங்கேயும் கௌரவ பிரச்சனை. வழி வந்த அந்த ஒரு அரச பரம்பரை, இவன் ஒரு சாதாரண ஒடுக்கப்பட்ட இனத்தை சேர்ந்தவன் என்பது போல இந்த கதையில காட்டுறாங்க. 2 பேரும் இணையறது பிரச்சனை தான். ஆனால் அதற்கான முடிவு அவளோட மரணம், என்னை விட்டு போக கூடாது என்பதற்காக அவள் மேல அவ்வளவு பைத்தியமா இருந்தாலும், உயிராக இருந்தாலும், அதீத பற்றாக இருந்தாலும் அவளுக்கு மரண அம்மா கேட்கல. அரசல்வியம்மா. அரசல்வியம்மா. சரி, பார்ப்போம். ஒருவேளை உங்களுக்கு தொடர்பு இணைஞ்சாங்கன்னா மறுபடியும் பேசுவோம். இல்லை என்று நினைக்கிறேன் ஐயா. பரவாயில்லம்மா. அவங்க ஏன்னா வேற இடத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வேற வேற ஒரு பயணத்துல இருக்கு. நன்றி, மிக்க மகிழ்ச்சி. அம்மா விஜிலாமா, நீங்க இன்னைக்கு சொல்றீங்களா? விஜிலாமா. நன்றி. இல்லை தோழர், இன்னைக்கு செவிக்குணவு, மற்றவர்கள் சொல்வதை நான் நன்றி 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 நன்றி. இல்ல, நானுமே இன்னும் பின்னூட்ட ரொம்ப எதிர்பார்க்கிறேன். நன்றி. அடுத்து முனைவர் பா. கிருஷ்ணன் ஐயா. பேராசிரியரே.
நன்றி ஐயா. கவித்திலகம் வெற்றி பேரொளி ஐயா, நீங்க எதுவும் சொல்றீங்களா? பின்னோட்ட சொல்றீங்களா? ஐயா இன்னைக்கு தான் இணைஞ்சிருக்கீங்க, சொன்னீங்கன்னா மகிழ்ச்சி அடைவு. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் காணொளி வழியாக புதுமை பித்தனின் சிறுகதைகளை பந்தி வைத்து வருகின்ற ஒரு தொடர் நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்விலே பங்கேற்று கதை சொல்லி விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை தோழமை உறவுகளுக்கும் மீண்டும் என் வணக்கம், நன்றி. சூழல் காரணமாக நான் கதை நிறைவு பெற்ற பிறகு விமர்சன நேரத்தில் தான் இடையில் வந்த காரணத்தால் அந்த கதையை பற்றி எந்த விதமான கருத்து இயலாத நிலையில் இருப்பதை சொல்லி அடுத்த நிகழ்வில் தொடக்கத்திலிருந்து வந்து கலந்து கொண்டு உங்களோடு கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்வேன் என்பதை சொல்லி இந்த இனிய நிகழ்ச்சியை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்ற பணித்துறை பாலசுப்ரமணியன் ஐயா உட்பட அனைவருக்கும் மீண்டும் என் வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி கவித்திலகத்திற்கு. முனைவர் ஐயா பா. கிருஷ்ணன் ஐயா. அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கு தோழர் சகோதரி மிக சிறப்பாக கதை சொன்னார்கள். பித்துக்குழி அப்படிங்கிற தலைப்புல ஐயா புதுமை பித்தன் அவர்கள் அதாவது இந்த உலகிற்கு முதன்மையானது எது என்பதனை உணர்ந்து, ஆக இந்த உயிர் பெருக்கம் மானிட உயிர்கள் வாழ்வாங்கு தொடர வேண்டும், வாழையடி வாழையாக தொடர வேண்டும் என்பதற்கான ஒரு சூழலை உருவாக்குவது இயற்கை. அதனாலதான் தொல்காப்பியர் கூட இயற்கை சார்ந்த நிலங்களை அகம் என்று பிரித்து அந்த அன்பின் ஐந்திணை என்று நிலங்களையும் வகுத்து தந்திருக்கின்றார்கள். அந்த வகையில இந்த அன்பினுடைய கூடல்கள் ஏற்படுவதற்கு இயற்கையும் கூட்டுவிப்பதாக ஒரு சங்ககால தமிழர்களிடையே அனைவரிடையே ஒரு கருத்துக்கள் உண்டு. அந்த வகையில முதலில் இயற்கை வர்ணனையை சொல்லி, அடுத்து வள்ளிய தம்பிரானுடைய மகள் சகுந்தலா, அவளை பற்றி சொல்லுகிற பொழுது காளிதாசருடைய அந்த சகுந்தலை நாடகம் அவளை போலவே அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லிட்டு வருவாரு. இப்ப அந்த மார்த்தாண்டவர்மனுக்கும் சகுந்தலாவுக்கும் இடையே இந்த இருக்கக்கூடிய அந்த அன்பின் வெளிப்பாட்டை இப்ப தற்காலத்தில் தான் இந்த காமம் என்பது இழிந்த பொருளில் கையாளப்பட்டு கொண்டு வருவதை பார்க்கின்றோம். சங்க காலத்திலும் சரி, ஏன் ஐயன் வள்ளுவர் கூட காமத்துப்பால் என்றுதான் அவருடைய 3வது அதிகார பாலுக்கு பேர் வைத்திருக்கின்றார். ஆனா பிற்கால உரையாசிரியர் தான் இன்பத்துப்பால் என்று மாற்றிவிட்டார்கள் என்று சொல்கிறார்கள். இப்ப காமம் காமம் என்ப எப்படி இந்த காமம் என்கிற சொல் சங்க இலக்கியங்களில் நிறைய இடங்களில் இடம்பெற்று வருகிறது. அதற்கு என்ன பொருள் என்றால் மிகுதியான அன்பு என்கின்ற ஒரு நிலை. ஆக மிகுதியான அன்பு என்கிற ஒரு பொருளில் சங்க காலத்தில் ஆளப்பட்டிருந்த அந்த காமம் என்கிற அந்த சொல், அந்த வார்த்தை இன்றைக்கு தான் இழிந்த பொருளாக அது பார்க்கப்பட்டு வருவதை பார்க்கின்றோம். அந்த வகையில அந்த இருவருக்கும், மார்த்தாண்டவர்மனுக்கும் சகுந்தலாவுக்கும் இருந்த அந்த அன்பு, அவர்களில் இருந்த அந்த காதல், அதாவது மிகுதியான அன்பு, அந்த மிகுதியான அன்பு கூட 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 அவன் ஒரு தன்னை மறந்த நிலைக்கு, நோக்குவை எல்லாம் அவையே பொருள் என்று சொல்வதை போல காணுகின்ற இடமெல்லாம் தான் விரும்பியவர்களை எண்ணுவதாக சொல்கின்றாரே தொல்காப்பியர், அதே போலதான் அவன் அந்த நிலைக்கு வந்து பித்து நிலைக்கு வந்திருக்க கூடும் என்ற நிலையில ஒரே ஒரு இடத்துல மட்டும் இந்த அவள் நாளை கணவன் வீட்டுக்கு சென்று விடுவாள் என்கிற அந்த வரியில் மட்டுமே அவளுடைய கணவன் வேறு ஒருவனாக இருக்கக்கூடுமோ அல்லது என்று எண்ணக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. மிக சிறப்பாக இந்த அன்பினுடைய ஆழத்தை கதையாசிரியர் அவர்கள் மிக சிறப்பாக இந்த கதையின் மூலமாக எடுத்துரைத்திருக்கின்றார்கள். இந்த கதையை சொன்ன தோழர் அவர்களுக்கு என்னுடைய இனிய
வாழ்த்துக்கள். மிக்க நன்றி ஐயா. அனைவருக்கும் மிக்க நன்றி. நன்றி பேராசிரியர் அவர்களே. பொன் ஏழுமலை தோழர். வணக்கம். கற்பகவல்லி. கற்பகம் என்றாலே அது உயர்ந்ததுன்னு பொருள். அதில் வள்ளி அதுவும் வலிமையானது அப்படின்றது அவருடைய சிறிய கதை. இது 3 பக்க கதைன்னு சொன்னீங்க. அதை வந்து ஒரு முனைவர் பக்க ஆய்வேடு போல அவங்க ரொம்ப தெளிவாக நல்லா சொன்னாங்க. நல்ல குரல் வளம். ஒரு இளைய தலைமுறை இப்படி ஒரு கதை சொல்லியிருப்பது நம்பிக்கை அளிக்கிறது. வாழ்த்துகள். இப்போ இந்த பித்துக்குழி அப்படின்றத பற்றியான விளக்கம் நிறைய சொன்னாங்க. நான் புரிந்து கொண்டது வழக்கத்தில் என்ன இருக்குன்னா, பித்துக்குழின்னா உலக இயல்பு புரியாதவன், அறியாதவன் அல்லது ஏற்க இயலாதவன், இப்படி எப்படி ஒன்னாலும் சொல்லலாம். அவனுதான் அப்படிதான் பித்துக்குழின்னு வழக்கில் சொல்றத நான் புரிந்து கொண்டது அதுதான். இதுல இந்த காதலின் மூர்க்கம் தங்கை சொன்ன போது சொன்னாங்க, அது காதல் மூர்க்கமானால் கொலையில் கூட போய் முடியுது அப்படின்றது அது உண்மை. ஏன்னா ஒரு ஆண் அல்லது பெண்ணினோட உறவு பார்த்தீங்கன்னா 2 விதமா இருக்கு. ஒன்று காதல், அந்த நாணயத்தின் மறுபக்கம் காமம். 2மே இருக்குது. காதலின் அடிப்படையே காமம்தான் அப்படின்றாங்க. அது உளவியலாளர் காதல் என்பது வேறு உணர்வு என்றாங்க. அது இது இந்த மக்கள் திரள்ல செய்யக்கூடிய விளைவுகள் என்ன, இந்த சமூகம் எப்படி நினைக்கிறது, அவங்களுடைய வாழ்க்கை நிலை என்ன, ஏன் காதலித்தவர்களை திருமணம் செய்து கொள்ள முடியவில்லை அப்படின்றத பற்றியான சிக்கல்களை தான் இந்த சிறுகதைகள் எல்லாம் காமிக்குது. அது ஒரு போதை. அதை காந்தி கூட சொல்றாரு, சாராயம் ஒரு போதை, அதே மாதிரி காதல் ஒரு போதை, காமம் ஒரு போதை அப்படின்னு சொல்லிட்டு கிறுக்குத்தனமான கருத்துக்களும் நல்ல கருத்துக்கள் 2மே போதைங்கிறாரு. அது மாதிரி ஒன்றின் பால் மிக அதிகமான ஒரு ஈடுபாட்டை வைத்துக் கொள்ளும் பொழுது அது போதையாக மாறுகிறது. அது இங்க காதல், அது நடுவில் சமூகம், இந்த பின்னணியில தான் போகுது. இது பார்த்தீங்கன்னா இது காமம்ன்றதுலேருந்து காதல் எப்படி வேறுபடுதுன்னா, காமத்தை ஒருவனோ ஒருவளோ மற்ற யாராலையும் கொண்டும் தனித்து கொள்ள முடியும். ஆனால் காதல் என்பது உளவியல் சார்ந்தது. மனம்னு கூட சொல்லக்கூடாது, உளவியல் சார்ந்தது. அதை அதுக்கு உதாரணம் சொல்ல போனா, இந்த இங்கிலாந்து அரச குடும்பத்துல கூட ஒருத்தர் அந்த மதம் மாறுவதுன்னு சொல்லிட்டு ஒரு சிக்கல் வரும்போது, இப்போ ப்ராட்டஸ்டன்ட் கேத்தலிக்கா இருந்தாதான் அரச பதவி அடைய முடியும்னு சொல்லும் பொழுது, அந்த பெண் ப்ராட்டஸ்டண்டா இருக்கிறா அப்படின்றதுனால அவர் அந்த அரச பதவியே துறக்கிறாரு. இந்த இடத்துல நம்ம யோசிச்சு பார்க்கணும். இது காமமா இருந்தா அவருக்கு எவ்வளவு அழகான பெண்கள், அறிவான பெண்கள் அவருக்கு கிடைக்கும். ஆனா இந்த பெண் தான் வேணும். அதே நேரத்துல இது அரச பதவி தடையா இருக்குது அப்படின்னும் பொழுது அது துறக்கிறாருன்னு சொல்லிட்டு சொன்னா அந்த காதலை காமத்துக்கானது அழகா சமப்படுத்த முடியாது. அது போல இந்த பித்துக்குழின்றது அந்த வடிவம் தான். நாம் அதற்கு அவர் சொன்னார், பைத்தியத்துக்கு முந்தைய வடிவம் அப்படின்னாரு. நான் அதை ஏற்கல. அதை நான் கொச்சைப்படுத்த விரும்பல. அந்த அதிதீவிர காதலை கொச்சைப்படுத்த, கொலை செய்வது அளவுக்கு போவது என்பது தவறு என்ற இந்த காதலுடைய அதிகபட்சமான வலிமை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த கதை அதுதான் சொல்லுது. சமூகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கருப்பொருளை பற்றி இந்த கதை பேசி இருக்கிறது. அந்த கதை முழுதும் படித்தா தெரியும். நீங்க சொன்னதிலிருந்து நான் வாட் இஸ் த டேக் ஹோம் அப்படின்வாங்க. டேக் ஹோம் அப்படின்னு நான் எடுத்துக்கினது இதுதான். அது மிக சிறப்பான கதை. நன்றி, வணக்கம். நன்றி குழந்தையே, மிக்க மகிழ்ச்சி. தோழர் முத்து தோழர் சொல்றீங்களா? இன்னைக்கு முத்து தோழர், சிவகாசி. நன்றி. வேற யாராவது இருக்கீங்களா? இன்னைக்கு பேராசிரியர் தொண்டியம்மா அணிந்தாங்களே. அம்மா பேராசிரியரை வாய்ப்பு இருக்கா? வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்க பேராசிரியரை. அருமை ஐயா. ஒரு வார காலமாக தான் இந்த கதை சொல்லும் நிகழ்ச்சியில நான் கலந்துட்டு இருக்கிறேன். அது வரைக்கும்
திருக்குறள் ஒரு உரை வழங்குவதற்கு வாய்ப்பளிக்கப்பட்டது. அதன் பிறகு இந்த குழுல கதை சொல்றது அப்படிங்கிறப்ப எனக்கு கொஞ்சம் தயக்கமாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அது எப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்கறதுக்காகவே இதுல இணைஞ்சேன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நிறைய ஆளுமைகள், சான்றோர்கள் இருக்கிற எல்லாருமே, அப்ப அவங்கெல்லாம் அதை படிச்சு எப்படி அதை வெளிப்படுத்துறாங்க. ஏன்னா இப்ப சின்ன கிளாஸ் இளமை பருவத்துல பார்த்தோம்னா இப்ப சினிமா கதை பார்த்து நண்பர்களுக்கோ இல்ல வீட்டுல இருக்கிறவங்களுக்கோ சொன்னது ஞாபகம் எனக்கு, என்னை பொறுத்த வரைக்கும். அப்படி சொல்லும்போது இப்ப ஒரு கதையை படிச்சு இப்ப நம்ம பாடம் நடத்துவது வேறு, ஒரு கதையை எப்படி நம்ம கிரகித்துக்கிட்டு அதை எப்படி சொல்வது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க வரும்போது கற்றலை விட கேட்டல் நன்று அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த கதையை அவரவர்கள் கோணத்தில் புரிஞ்சுட்டு சொல்றது மிக அருமையா. இது மாதிரியான வாய்ப்புகள் கிடைத்ததற்கு இந்த தமிழ்நாடு இலக்கிய பெருமன்றத்திற்கு நன்றிகள். இன்னைக்கு சொன்ன அம்மா அருமையாக சொன்னாங்க. ஐயா சொன்னது போல முனைவர் பட்ட ஆய்வு மாதிரி வரிசையா கடகடன்னு அவங்களோட இதை ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் முடிச்சாங்க. நல்ல கதையா. நான் இந்த படிக்கலைங்க ஐயா, இப்ப கேட்டதுலேருந்து சொல்றேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றிங்க ஐயா. நன்றி தோழமையே. பிரபாரையா, எப்பவுமே நீங்க ஒரு வரி சொன்னாலும் திருவரியா இருக்கும், சொல்லுங்க. பித்துங்கிறது ஒரு இனம் புரியாத ஒரு வெறி. குழிங்கிறது பெண், பித்து குழி. அங்கதான் புதுமை பித்தன் நிக்கார். இதுல அத நம்ம எப்படி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். காமம் 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 காமமும் சார்ந்த வரி அல்லது காதல் சார்ந்த வரி அப்படின்னு அதுல நம்ம எடுத்துக்கிறது தான் நம்மளோட சாமர்த்தியம். கதை நான் சொல்றது அதான், இனம் புரியாத அந்த பெண் மீது இருக்கிற ஒரு இனம் புரியாத ஒரு மோகம்தான். அதுக்குத்தான் அவர் பித்துக்குழின்னு பேர் வச்சு இத பண்ணியிருக்கார். நல்ல கதை. அந்த பொண்ணு நல்லா சொன்னாங்க, நல்லா இருந்தது. இதனுடைய அர்த்தம் அதான். வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி பிரபாகர் ஐயா. கீரா பிரபாகர் ஐயாவுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். நிறைவு பின்னோட்டமாக தோழர் சிவசுப்பிரமணியன் தோழர். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பித்துக்குழி கதையை சொன்ன திருமதி கற்பகவல்லி அவர்கள் தன்னுடைய குரல் வளத்தால் ஆற்றலுக்காக சொன்னது அருமையாக இருந்துச்சு. அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இதுல முதல்ல கங்கை புனிதம்னு சொல்றார், புனிதமானது அப்படின்னு. அது மாதிரி காதலும் புனிதமானது தான். அந்த பிரிவு வந்ததும் அந்த கங்கை களங்கமாகிறது. இதுல அவள் சகுந்தலா தன்னை விட்டு பிரிந்து விடுவாளோ, நிரந்தரமாக பிரிந்து விடுவாளோ என்ற ஒரு அச்சத்திலேயே மார்த்தாண்டவர்மன் பித்து பிடிச்சு அலைகிறான். அதாவது அறிவாளியினால் இந்த உலகத்திற்கு ஏதும் ஆபத்தும் வராது. அதே மாதிரிதான் பைத்தியகாரங்களாலையும் இந்த உலகத்திற்கு எதுவும் ஆபத்து வராது. இந்த இடைப்பட்ட நிலையில் இருக்காங்கல்ல, பித்து பிடிச்சு போய் அலைதான்னு சொல்லுவாங்க. பித்து பிடிச்சு போய் இடையில இருக்கக்கூடிய நிலைமை அபாயகரமானது, அது ஆபத்தை விளைவிக்கக்கூடியது அப்படிங்கிற மட்டும் குறிப்பா சொல்றேன். பொதுவா அந்த நிலை பித்து பிடிச்சு அலைது நிலை வெறி பிடிச்சு அலைது. நாய்க்கு வெறி பிடிச்சா என்ன செய்யும்? மனுஷங்களை கடிச்சிரும். யானைக்கு மதம் பிடிச்சா என்ன செய்யும்? மனுஷங்களை கொன்றும். அதே நிலையில தான் அவன். சுருக்கமா சொல்ல போனா, கொலையும் செய்வாள் பத்தினி, கொலையும் செய்வான் பித்தன். அவ்வளவுதான். ரத்தின சுருக்கமா அவ்வளவுதான் என் பார்வையில் எட்டியது. ரொம்ப அந்த பித்து நிலை ரொம்ப மோசமானது அப்படிங்கிறத புதுமை பித்தன் விளக்கி இருக்கிறார் என்று சொல்ல தோன்றுகிறது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. அம்மா கதை சொல்லி கற்பகவல்லி அம்மா நீங்க எதுவும் சொல்றீங்களா?
நிறைவா எதுவும் சொல்றீங்களாமா? ஐயா சொல்லுங்கம்மா. இது வந்து என்னுடைய கருத்து. அது எப்படி இருக்குன்றத ஏத்துக்கோங்க. அதாவது இப்ப இவர் படைப்பாளர் வந்து ஆண் படைப்பாளர் சரிங்களா? அப்படின்றப்ப அந்த பெண்ணை வந்து கொலை செய்கிறார் அப்படின்ற மாதிரி அதீத அன்புல செஞ்சிருக்காருன்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இது இருவருமே வந்து இறந்திருந்தாங்க அப்படின்னா அது வேற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த பெண் இறந்துதான் இவனுடைய நிலை என்னன்றது தெரியாத மாதிரி போகுது. இப்ப 2 பேருமே இறந்து போயிருந்தாங்க அப்படின்னா அது ஏன்னா 2 பேருமே தான் கட்டி ஆற தழுவுறாங்க அப்படின்றது கதையில வருது. அப்படின்றப்ப அவன் மட்டும் அந்த பெண்ணை வந்து கொலை செய்கிறான்ற மாதிரி தான் அந்த கதையை முடிச்சிருக்கிறாரு. அப்படி இல்லாம இருவருமே அந்த இதுல வந்து இறந்துடுறாங்க. பித்து பிடிச்சதுனால அவனும் இறந்து அந்த பொண்ணும் இறந்துடுறா அப்படின்னு வந்துருந்துச்சு அப்படின்னா இன்னும் சிறப்பா இருந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து ஐயா. நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. நிறைவு பின்னூட்டமாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழமை மிக்க மருத்துவர் தாரம் ஐயாவும். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா? கேக்குது மருத்துவரையா, கேக்குது. இன்னைக்கு கற்பவள்ளி அவங்க ரொம்ப அருமையா சொன்னாங்க கதைகள். இது வந்து அவங்களுடைய பின்னூட்டமும் நல்லா இருந்தது. ஒரு பித்துக்குழி என்ற ஒரு காதல் ஒரு பைத்தியக்காரத்தனத்துக்கு முந்தின நிலையாக நாம சொன்ன ஐயா சொன்ன இதை நாம் ஏத்துக்கலாம். அப்படி ஒரு காதல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றது. ஆனா இந்த 3 பக்க கதையாக இருந்தாலும் கூட புதைய பித்தன் ஒவ்வொரு இடத்தையும் அந்த காயல்னு சொல்றது கமுகும் மிளகு கொடியும் ஒன்று பின்னல் பின்னல் வருது. இவ போய் அந்த மார்த்தாண்ட அவன் கம்முன்னு தான் இருக்கான். இவதான் போய் லைட் ஏத்துறா, காஃபியை போட்டு கொடுக்குறா. அப்புறம் அவன் கால் எடுத்து இவன் மேல போட்டுக்கிறா, இவ படுக்கிறா. இப்படியெல்லாம் ஒரு இது இருக்கு. சகுந்தலை காளிதாசனையும் ஒரு இது பண்றாரு. வலிய தம்பிரான். வலிய தம்பிரான்றது அநேகமா இறைவன் இல்லைன்னா ஒரு மடத்தின் மூத்தவர் அப்படின்றது கூட அது அர்த்தப்படும். அந்த இயற்கை காட்சிகள் இதெல்லாமே சகுந்தலை காளிதாசனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குமா அப்படின்றதையும் நம்ம யோசிக்கலாம். சகுந்தலை காளிதாசன் அந்த சகுந்தலை துஷ்யந்தன் அவனுடைய காதல் வந்து அவன் துஷ்யந்தன்றவன் ஒரு மன்னன். அவன் வேட்டைக்கு போறப்ப ஒரு மானை அம்பு எய்துறான். அந்த மானை தேடி போகும்போது அந்த அடிபட்ட மானுக்கு ஒரு வைத்தியம் செய்து கொண்டிருக்காள் சகுந்தலை. அவளோட காதல் பிறக்கிறது. ஆனால் அவன் கொஞ்ச நாள் காதல் இருந்துட்டு கல்யாணம் முடிச்சுட்டு அவன் அரண்மனைக்கு போயிடறான். கடைசி வரை சகுந்தலையால் அவனோட சேர முடியல. ஒரு நினைவு பரிசாக மோதிரம் கொடுத்திருப்பான். இவ வந்து ஒரு முனிவர் வருவார். அவரை சரியா கவனிக்காதனால இவளோட காதலன் இவளை மறைந்து விடுவான்னு அவருக்கு ஒரு சாபம் கொடுத்துருவாரு. அப்ப காலம் முழுக்க அவனுக்காக துஷ்யந்தனுக்காக காத்திருந்த சகுந்தலை இங்க வந்து காதலுக்காக உயிரையே மாய்த்து விட்ட துஷ்யந்தன் அப்படிதான் இருக்காங்க. துஷ்யந்தன் வந்து ஒரு புராண காலத்து துஷ்யந்தன் வந்து சகுந்தலையை ஒரு பாடா படுத்தினா இந்த மார்த்தண்டவர்மன் என்ன பண்ணிட்டான், காதலுக்காண்டி அவளை கொலையே பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி போதும் அப்படின்றதெல்லாம் கூட நம்ம யோசிக்கலாம். ஒரு புராண இதை உள்ள டச் உள்ள கொடுக்குறாரான்னு ஒரு அவனை சொல்றப்ப இந்த அவன் பித்து பிடிச்சு போனது ஏன் ஒரு மாதிரி பைத்தியக்காரத்தனமாக இருந்தது. அவன் அவன் அப்படி இருக்கிறது இவ எந்தவித ரியாக்ஷனும் இல்லாம இயல்பா தான் போய் அவன் அந்த வீட்டுக்கு உள்ள போற மாதிரி காட்டுறாங்க. ஒருவேளை இவ பிரிஞ்சு போறான்றதுக்காண்டி நிலைக்கு போயிட்டானா அப்படின்றதெல்லாம் இதுக்குள்ள நம்ம விவாதிக்கலாம். ஒரு வாசகர்கள் நிறைய விவாதிக்கிறதுக்கு இடத்த கொடுத்துட்டு அவரு இது பண்ணிட்டாரு. ஒரு காதல் ஒரு வெறித்தனமான காதல். அது அம்மா சொன்ன மாதிரி 2 பேர் இறந்துருந்தா காதல் காண்டி கூட தியாகம் பண்ணாங்கன்னு இருக்கலாம். ஆனால் ஒரு புராண இதுல வந்து அந்த துஷ்யந்தன் வந்து சாகும் வரை சகுந்தலையை துன்பப்படுத்தினான். இந்த துஷ்யந்தன் வந்து ஒரே அடியா முடிச்சிட்டான்னு போதோ அப்படின்னு கூட யோசிக்கலாம். அனைவருக்கும் நன்றி. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களுக்கு. தோழர்களே, நாம் நிறைவான இடத்துக்கு வந்திருக்கிறோம். கதை கொஞ்சம் நேரம் இருக்கிறதுனால இன்னொரு 4-5 நிமிஷம் இருக்கிறதுனால நானும் இந்த நேரத்தை எடுத்துக்கலான்னு பார்க்கிறேன். இந்த கதையை நாம படிச்ச பிறகு
ஒருவேளை படைப்பாளி தலைப்பினுடைய பெயரை வைத்து தப்பித்துக் கொண்டாரோ என்கிற சிந்தனை கேள்வி எழுப்பிக் கொண்டே இருந்தது. கதையினுடைய முடிவு இது ஏத்துக்கிற மாதிரி இல்லையே, அது எப்படி இப்படி ஒரு கதையை ஒரு ஒரு புதுமை பித்தன் எழுதலாமா? ஏன் இப்படி ஒரு கொலை பண்ற அளவுக்கு ஒரு சிந்தனைய ஒரு படைப்பாளி அடுத்த தலைமுறைக்கு விதைக்கலாமா? அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் எழுதிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் வழக்கம் போல நமக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்காரு கூகுள். அவரை தேடி ஏன் இந்த கதையை எழுதினார் அப்படிங்கிற நிறைய தேடல் ஏற்பட்டுச்சு. அப்பதான் எனக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டது, ஒரு செய்தி எல்லாம் கிடைச்சது. முதல்ல இது வந்து ராபர்ட் ப்ரௌனிங் அப்படிங்கிறவரு எழுதின ஒரு காவியம். என்ன அப்படின்னா தி ரிங் அண்ட் தி புக் அப்படிங்கிற ஒரு மனோ வரலாற்று காவியம். அந்த காவியத்தை நம்மால படிச்சார். ஆங்கில கவிதை வரலாற்றில் ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு 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 கவிதை. முதலில் ஒரு தழுவலை எழுதி ஒரு மேலை நாட்டு கவிதையை தழுவலாக கொண்டு ஒரு கதையை படைக்கிறார். நான் மீண்டும் சொல்லுகிறேன், ராபர்ட் ப்ரௌனிங் என்கிறவர். அவர் விக்டோரியா காலத்தில் உள்ளவர். முக்கியமான ஆங்கில கவிஞருடைய அந்த பெயர் பட்டியலை நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா என்ன என்ன சொல்றது, ரொம்ப பிரபலம். அதுல மோனோலாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிரபலம். அந்த அப்படிப்பட்ட அவருடைய கவிதையை அந்த காவியத்தை படிச்சுட்டு அதோட தழுவலைத்தான் நம்மால் எடுத்துட்டு வரல. அதுல இருக்கக்கூடியது தான் சிறுகதையாக அவர் மாற்றுகிறார். என்ன சார் பிரச்சனை? பித்துக்குழினா என்ன? எல்லாரும் சொன்ன மாதிரி பைத்தியக்காரன் அல்லது பைத்தியத்துக்கு முன்னாடி உள்ள நிலை அப்படின்னு. இப்ப ஏன் கதாசிரியர் அல்லது படைப்பாளி ஏன் இந்த கதையை இந்த சமூகத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு நிலைப்பாட இருக்கிறார். நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு வளர்ந்துருச்சு தொழில்நுட்பம், அது இதெல்லாம் வந்துருச்சு. பைத்தியம் வந்துருச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடலாம், அல்லது மருத்துவம்லாம் ரொம்ப அபரிவிதமான மருத்துவ வளர்ச்சி. கூட வகுப்பு நடத்தும் போது அதான் சொன்னோம், எதெல்லாம் முடியாதுன்னு நினைச்சாங்களோ அன்னைக்கு நம்முடைய பொதுச்செயலாளர் சொன்ன அந்த தொழுநோய் தொடர்பான விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டோம். அது மாதிரி அன்னைக்கு இருந்த காலகட்டங்கள்ல இவர்களை இந்த சமூகம் எப்படி பார்த்தது? இன்னைக்கும் பாருங்களேன், ஒரு பைத்தியம்னா நம்மளை விரட்டி அடிக்கிறதுலாம் தெளிவா இருக்கும். இன்னும் சரியா சொன்னோம்னா அவனை ஏமாற்றுகிறோம் அல்லது அவனை ஏளனப்படுத்துகிறோம், அல்லது இந்த சமூகத்துல கேலிக்குரிய ஒரு கதாபாத்திரமாக வழக்கமாக கிண்டல் செய்கிற ஒரு சமூக கட்டமைப்பு இருக்கிறது. இதை புதுமை பித்தன் கூர்ந்து கவனிக்கிறார். என்னடா இது, அவன் பைத்தியம் தான், ரைட்டு, எல்லாருமே உனக்கு தெரியுதே, ஏன் அவனை தொந்தரவு பண்ற? அவன் மனநிலை என்னன்னு உனக்கு தெரியுமா? அவன் காதல் பண்ணா என்ன நிலை ஏற்படும் தெரியுமா? அவனை எப்படி பக்குவமா பாதுகாக்கணும் தெரியுமா? அப்படிங்கிற ஒரு சிந்தனை அந்த அந்த காவியத்தினுடைய நம்ம இவர் எழுதின தி ரிங் அண்ட் தி புக் அப்படிங்கிற அந்த வரலாற்று காவியம் இருக்கு பார்த்தீங்களா, அது மனோ தத்துவ வரலாற்று காவியம். அந்த காவியத்துல அதான் பேசுறான். ஆனால் இங்கே பேசப்படுகின்ற பொழுது இந்த கதையில் இந்த கதாபாத்திரத்தை கொண்டு வருவதன் மூலமாக இந்த சமூகத்தில் அவர்களை நாம் எப்படி நடத்த வேண்டும் என்கிற சிந்தனையை விதைக்கிறார். நீங்க மக்கள்கிட்ட என்ன பெரிய பிரச்சனைனா, நம்ம பொன் ஏழ்மலை தோழர் சொன்ன மூடப்பழக்க வழக்கம் முடிஞ்ச அளவு எவ்வளவுக்கு விரதியும் பரவியும் கிடக்கிறது, வளர்ந்து கொண்டே இருக்கிறது. என்ன மூடப்பழக்க வழக்கம்? பைத்தியமா அவனை ஒதுக்கிறணும், அவன் வந்து கேலிக்குரிய பொருள், அவனை எப்போ யாருனாலும் கிண்டல் செய்யலாம். நீங்க அதுக்குதான் அந்த கதா அந்த 2 பேரை வைக்கிறாரு. 2 பேர் என்ன அப்படின்னா, இவன் பிறந்த இடத்தினுடைய பெயரை ஒரு தாழ்வு நிலையில வைக்கிறார். அது பேர் ஊரினுடைய அடையாளம் அல்ல. அவன் அப்படித்தான், அவன் கஷ்டத்துல இருக்கான். நீங்க இப்போ பேரோட ஊரோட நிலைய பாத்தீங்கன்னா கிடையாது. அவன் கஷ்டத்துல இருக்கான், அவன் அப்படிதான் இருக்கான், கீழே இருக்கான். அவனை தூக்கி விட வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? நம்மள்ட்ட தான் இருக்கு. அதை மறந்துட்டு அவனை விமர்சனம் செய்கிறோமே தவிர அவனை காப்பாற்றுவதற்கு தயாராக இல்லை. புதுமை பித்தன் இதுல கதை சொன்ன பேராசிரியர் கிருஷ்ணனையா அழகா எடுத்துட்டு போனாரு. இதுல கதை சொல்ற அந்த அந்த வரிசை கட்டமைப்பு இருக்கு பார்த்தீங்களா, திறன் இருக்கு பார்த்தீங்களா, வார்த்தைகளை எப்படி மக்கள்கிட்ட கொண்டுட்டு போனா எப்படி சிந்திக்க வைக்கணுங்கிற ஒரு தனித்துவம் இருக்கு பார்த்தீங்களா, அது பூரா இந்த கதையில கொண்டு வந்திருக்க. ஆக பித்துக்குளி என்பது ஒரு தழுவல் கதையாக இருந்தாலும் கூட ஒரு சமூக தேவைக்கான, இது கொலை செய்யும் சொல்வதற்கான கதை அல்ல.
அவன் அப்படிதான் இருப்பான். வெறினா இருக்கு, நாம தான் ஒதுங்கி போகணுங்க. இல்ல இல்ல எனக்கு நாய் எல்லாம் இப்ப நடக்குதுல்ல, இப்ப நாய் விரட்டி விரட்டி கடிச்சாலும் கோர்ட்னால கூட என்ன பண்ண முடியல, இந்தியாவுல அந்த நாயை கட்டுப்படுத்த முடியல. கோர்ட் சொல்லுது நான் அதெல்லாம் கிடையாது, அடிச்சு வெறி பிடிச்சதெல்லாம் அடிச்சுன்னா அதுக்கு ஒன்னே எகைன் கேஸ், மறுபடியும் 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 விவாதங்கள் போயிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன, ஒரு சமூகத்தில் புறையோடி கிடக்கிற பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய ஒரு சமூக கடமை ஒரு படைப்பாளிக்கு உண்டு. இன்னைக்கு கீராயா பத்தி இன்னும் நம்ம பேசுறோம் அப்படின்னா, வட்டார வழக்கு மட்டும் கிடையாது, அந்த வட்டார வழக்கிலே புதைந்து கிடக்கிற ஒரு தனி மகத்துவமான தோண்டி 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 எடுக்க வேண்டிய அற்புதமான பொன் போன்ற கருத்துருக்கள் இருக்கு பாத்தீங்களா, பொதிந்திருப்பதால் தான் அது இன்னும் 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 வாசித்துக் கொண்டு புதுமை பித்தன் அப்படிதான். இந்த கதையை எடுத்ததுல எனக்கு ரொம்ப எனக்கு திரும்ப திரும்ப கதையை படிச்ச பிறகு எனக்கு தோணுன ஒரே செய்தி தான், படைப்பாளி அழகா தப்பிச்சுட்டான். பித்துக்குழின்னு பேரை வச்சுட்டே, அதான் பித்துக்குழின்னு பேரை வச்சுட்டேல போ அப்படின்னு சொல்லிட்டாரோன்னு தோணுச்சு. ஒரு மிகப்பெரிய படைப்பாளி அப்படி செய்ய மாட்டார். ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். தழுவலை கொண்டு அவர் படிச்சதை விட்டுட்டு போயிருக்கலாம். அவர் மனதை பாதித்திருக்கிறது. படைப்பாளி எப்படி உருவாவான்? மனம் காயப்படுகின்ற பொழுது, மனம் சஞ்சலப்படுகின்ற பொழுது இந்த சமூகத்தில் அதை விதைக்கின்றான். அவன் விதைக்கின்ற விதை என்பது நற்பயிரே தவிர கலை அல்ல. அதுபோலத்தான் இந்த கதையை நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி புதுமை பித்தன் தந்த இந்த கதை என்பது கொலை செய்வதற்கான தூண்டல் சீண்டல் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க பண்ணாரு, கட்டி பிடிச்சு தூங்கினாரு, அது இல்ல. ஐயா பிரபார் ஐயா அழகா சொன்னாங்க. அது ஒரு பேரோட பொருள் அழகா சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆக இந்த கதையை பார்க்கிற விதத்தில், ஏன்னா நம்ம ஒரு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்துறோம். இது ஏதோ ஒரு கதையை திரும்பி 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 நான் மீண்டும் மீண்டும் சொல்லுவதில்லை. கதையில் புதைந்து கிடக்கிற புதைந்து கிடக்கிற பின்னூட்டங்களை எடுத்தால் மட்டும்தான் ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு ஒரு கதை தான் வைக்கிறோம். ஒரு கதைய அதுல இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை தேடி தேடி அலசி 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 எடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருப்பதாக பார்த்து, தோழர்களே, நாளை தினம் ஏன்னா முடிவு 15 வந்துருச்சு, 9 வரப்போகுது. நாளை தினம் கதை சொல்லுவர். ஒவ்வொரு நாளும் பின்னூட்டத்தால் பல்வேறு பணிகள் இருந்தாலும் நன்மை நமக்கு பயக்கும் எனின் என்று ஒவ்வொரு நாளும் நம்மோடு இணைந்து நன்மை பயக்கின்ற பொன் ஏழுமலை தோழர் புதுமை பித்தனுடைய நன்மை பயக்குமெனின் என்கிற கதையை சொல்லுவதற்காக இணைய இருக்கிறார்கள். தோழமைகளே, ஆளுமைகளே, தோழர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய நோக்கம் என்பது தோழர் ஜீவா அவர்களுடைய சிந்தனை கனவை இலக்கியமும் கலையும் ஏழை எளிய மக்களுக்கு மட்டுமல்ல, அடித்தட்டு மக்களுக்குமானது மட்டுமல்ல, எல்லா மக்களுக்கும் சிந்தனையால் விரவியும் பரவியும் கிடக்க வேண்டிய ஒரு செயல்பாட்டு அரங்கமாக நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றம் செயல்படுகிறது. அந்த அமைப்பில் ஒவ்வொரு நாளும் இரவு 8 மணிக்கு இலக்கியத்தால் இணையத்தால் இல்லங்களிலிருந்து இணைகிற அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி, தோழர்களே, நாளை தினம் இரவு 8 மணிக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றியும் வணக்கமும்.